வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நான் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, பாரத பிரதமருக்கு வந்து ஏற்கனவே 42 கடிதங்கள் கொடுத்துருக்கோம். இதோட சேர்த்து இப்போ ஒரு 3 கடிதங்கள் கொடுத்து மொத்தம் 45 கடிதங்கள் கொடுக்குறோம். இதில் முக்கியமான கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறேன். என்ன அந்த முக்கியமான கோரிக்கைகள்னு சொல்லிட்டு இப்போ 3 பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎன்ஆர் ஸ்கீமில் வந்துட்டு கிணறு வெட்டுற வேலையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா நாடு முழுவதும் வந்து கிணறு வெட்டுற வேலை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு லேபர் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. செமி ஸ்கில்டு லேபர் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க ட்ரைனிங்கே இல்லாமல் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணும்போது வந்து நில அதிர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வந்து மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அதில் பணியின் போது இறந்தால் கிடைக்கிற அந்த ஊதிய இழப்பீடு தொகை வந்து கூட பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஊதியத்திற்கு ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுற வேலையை வந்து மத்திய அரசு வந்து என்ஜிஎன்ஆர் ஸ்கீமில் நாடு முழுவதும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கை கேட்குறோம். இது முக்கியமான கோரிக்கை ஆச்சு. அடுத்து 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். மனிதர்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு இருக்குது. அதே போல் வந்து கால்நடைகளுக்கு மருத்துவ காப்பீடு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மாநில அரசு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து 1962 கால் பண்ணால் வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து கால்நடைகளை வந்து பராமரிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து அதில் ரெமெடி பண்ணி அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க இருக்கிற இஷ்யூஸை வந்து கால்நடைகளுக்கு. அது அது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் வந்து லைஃப் ஸ்டாக் மிஷன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து நாட்டில் வந்து பால் உற்பத்தி, அப்புறம் இறைச்சி உற்பத்தி, முட்டை உற்பத்தி அதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து லைஃப் ஸ்டாக் மிஷன் ஒரு திட்டம் வந்து கொண்டு வருகிறாங்க. அதில் வந்து 50 லட்ச ரூபா வந்து லாபம் கிடைக்குது. ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கால்நடை பராமரிப்புக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் வந்து மருத்துவ காப்பீடு ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்துக்குவாங்க. அதனால் வந்துட்டு மருத்துவ காப்பீடு வந்து கால்நடைகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதே போல் வந்து ப்ரைவேட்டில் வந்து டாக்டர் படித்து கால்நடை மருத்துவர் ஆகிறவங்க எண்ணிக்கை கூட அதிகரிக்கும். ஏன்னா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. அதே போல் வந்து கால்நடைகளுக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வர எண்ணிக்கை அதிகரிக்கும். அதனால் வந்து மருத்துவ காப்பீடு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். அது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு ஈக்குவல் அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிரிவினர், அப்புறம் வந்து ஓபிசி பிரிவினருக்கு வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்குது. ஓசி பிரிவினருக்கு 6 அட்டெம்ப்டும், ஓபிசி பிரிவினருக்கு வந்து 9 அட்டெம்ப்டும் இருக்குது. அது வந்து அனைத்து பிரிவினருக்கும் அட்டெம்ப்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும், ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வச்சு இந்த 3 கோரிக்கை கடிதங்கள் 45 கடிதங்கள் வந்து